அறிஞர் பிரகாரம் கூட அரிக்கமேடு என்பது ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்படவில்லை. 47 வந்து உங்களுக்கு மாட்டி வர்பியில் பண்ண அகழாய்வுக்கு அப்புறம் விமலா பெக்லி தான் அதை திரும்ப தோன்றினாங்க 1991. அதுவும் சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அப்பவும் அவங்களால அந்த முழுமையான நிறைவு தன்மையை அடைய முடியல. அரிக்கமேடுங்கிறது ஒரு நிறைவான ஒரு தன்மை என்ற அகழாய்வு முறையை நாம் அடையாத காரணத்தினால இன்னைக்கு வர்ற அறிஞர்கள் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இது வந்து ஒரு எம்போரியமா இருக்குமாங்கிறதெல்லாம் டவுட்லாம் ரைஸ் பண்றாங்க. அதற்கு முக்கிய காரணம் ஒரு விரிவான அகழாய்வுகள் நாம் செய்யாத இருந்த நிலையில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. அதுதான் நாங்கள் என்ன சொல்றோம், அதை அவாய்ட் பண்ணணும். ஒரு எக்ஸ்டென்சிவ் எஸ்கவேஷன்ஸ் பண்ணணுங்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டென்சிவ் எஸ்கவேஷன் 10 சைட்டை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 சைட்டை எடுத்துக்கொண்டு 2 சைட்டை நம்ம விரிவாக தோண்டும் பொழுது அதில் கிடைக்கின்ற தரவுகள் நம்முடைய வரலாற்று பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். நீங்க 10 சைட்ல தோண்டி 10 டேட்டை நம்ம சொன்னோம்னா அது மேலும் குழப்பங்களை தான் விளைவித்துக் கொண்டிருக்கும். அதை தவிர்த்து ஒரு விரிவான ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டும், அந்த செயலை நாம் தொடங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வில் நான் ஒரு அறிஞனாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு அரிக்கமேடை ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி ஒருத்தர் டினை பண்றாரு. ஃபியூச்சர்ல டிகிரி டினை பண்ண முடியும். ரீசன் வந்து 110 ஏக்கர். 110 ஏக்கர்ங்கிறது வந்து நாங்க வந்து கான்டூர் பண்ணி மெஷர் பண்ணி வச்ச இடம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த எச்சங்கள் கிடைக்கின்றன, அந்த எச்சங்களின் பரப்பளவு எவ்வளவு இருக்குங்கிறத வந்து கான்டூர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். அதை விட அதிகமாக தான் இந்த கீழடிங்கிற இடம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பல இடங்கள் பல காரணிகளாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இருப்பிடங்களாக குடியிருப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மிச்சம் இருக்கிற இடம் தான் 110 ஏக்கர். அந்த மிச்சம் இருக்கிற 110 ஏக்கர்ல கூட இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகள் அகழாய்வு நடத்தி இருக்கிறோம். ஆனால் 10 ஆண்டுகளில் கூட நம்முடைய 10% அளவோட நம்மளால் போக முடியும். ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன் என்பது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம ஃபீடபிள் டேக்கிங் மாதிரி நம்ம தோண்டிட முடியாது. நம்ம ஸ்லோ ப்ராசஸ் தான் போய் பண்ணி ஆகணும். ஆனால் கண்டினியூஸ்லி நம்ம அந்த எஸ்கவேட் பண்ணணும். எஸ்கவேட் பண்ணும்போது தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா முதல் முறையாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிடேஷன் சைட்டும் பரியல் சைட்டும் இணைந்து அகழாய்வு செய்யப்பட்டுள்ள இடம் கீழடி தான். வேற எங்கேயும் கிடையாது. நீங்க ஆதிச்சூர் அவங்க சொன்னாங்க, ஸ்டேட் ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சாங்க, ஒரு குளத்துக்கு கீழே அந்த ஹேபிடேஷன் கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க கான்டூரிங் பண்ணணும். முதல்ல அது கான்டூரிங் பண்ணி அதோடைய ஹேபிடேஷனுடைய லொக்காலிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோடைய வாஸ்ட்னஸ் எவ்வளோ இருந்தது, அது ஆக்சுவலி எப்படி இருந்தது, எமரஜாக இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். அதற்கான தரவுகளை நாம் தேட வேண்டியிருக்கும். ஆனால் ஆதிச்சூழல் பொழுது அவர்கள் சொல்லுவது பொறுத்து பார்க்கும் பொழுது ஹேபிடேஷன் சைட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனால் there's a difference in date. ஹேபிடேஷன் சைட்டுக்கும் பரியல் சைட்டுக்கும் டேட் டிஃபரன்ஸ் வருது. பட் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வராமல் இருப்பதற்கு 2 சைட்டும் சைமல்டேனியஸ்லி தோண்டப்பட்ட இடமாக கீழடி கருதப்படுகிறது. கீழடி ஒரு வாழ்விட பகுதியாக இருந்திருக்கு. அதனுடைய புதைப்பிடம் கொந்தகை. இன்னைக்கு கொந்தகை நம்ம சொல்லிருக்கோம், ஆனால் ஒரு காலத்துல கொந்தகை கிடையாது. அந்த